வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரயில் வண்டி. நம்ம மெயின் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது சதர்ன் ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எந்த ஊருன்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தேன். நிறைய பேர் சென்னைன்னு சொல்லியிருந்தீங்க, சில பேர் திருச்சி, சில பேர் நாகப்பட்டினம் சொல்லியிருந்தீங்க. அதற்கான விடை தான் இந்த வீடியோ. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில் மொதல் ரயில் ஓடினது வந்து ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. அந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டினது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ரயில்வே கம்பெனிங்கிற ஒரு நிறுவனம் தான். ராயபுரமில் மொதல் ரயில் ஓடினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1856. ஆனால் அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான், அதாவது 1858 தான் தெற்கு ரயில்வே தொடங்கியிருக்காங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் தான் சதர்ன் ரயில்வே, அதாவது தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் முதல்ல செயல்பட்ட இடம். வருஷம் கூட பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கும் 1861. நிறைய பேர் இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க எந்த ஊர்னு. தெற்கு ரயில்வேல முதலாக ரயில் வந்து எந்த ஊருக்கு இடையில இயங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில தான் முதல் ரயில் வந்து இயங்கியது. முதல் ரயில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில 1861 ஸ்டார்ட் பண்ணாங்க தெற்கு ரயில்வே. அதுக்கப்புறம் 1862 திருச்சி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல தான் தெற்கு ரயில்வேயோட தலைமையகம் 1860 இருந்தது. இன்னும் அதே பில்டிங் தான் இருக்குது நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில். புது பில்டிங் எதுவும் கட்டலை. 1875 அப்புறம் இங்கேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு தெற்கு ரயில்வே தலைமையகத்தை மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் 1951 சதர்ன் ரயில்வேங்கிற பேரில் சென்னைக்கு கொண்டு போயிட்டாங்க தலைமையகத்தை. வாங்க நம்ம இப்போ உள்ளே போய் பார்ப்போம். இன்னும் அதே பழைய கட்டடத்தில் தான் இயங்கிட்டு இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து. ஸ்டேஷனில் உள்ள நுழைஞ்சோடனே லெஃப்ட் சைடில் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஷெட்டெல்லாம். இந்த ஸ்டேஷன் கட்டுறப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டெர்மினல் ஸ்டேஷனுங்க. அதாவது இந்த ஸ்டேஷனோட ட்ரெயின் எல்லாம் நின்றுடும். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம்லாம் ஏற்கனவே பிளாட்ஃபார்மாக இருந்ததுங்க 100 வருஷம் முன்னாடிலாம். இந்த இடத்துலேருந்து தான் ட்ரெயின்லாம் கிளம்பிட்டு இருந்துச்சு. சென்னை சென்ட்ரலுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், இதே மாதிரி தான் இருக்கும் ஷெட்டெல்லாம். அதோட ட்ரெயின் வந்து நின்றுடும். அதே மாதிரி தான் இங்கேயும் கட்டியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். 1875 வரைக்கும் நாகப்பட்டினம்லேருந்து திருச்சிராப்பள்ளி, அங்கேருந்து ஈரோடு வரைக்கும் ஃபுல் லைனுமே ப்ராட்கேஜாக இருந்துச்சுங்க. அந்த காலத்துலேயே ப்ராட்கேஜ் லைனாக இருந்தது. ஆனால் மித்த ஊரில் எல்லாத்துலேயுமே மீட்டர் கேஜ் லைனாக இருந்துச்சு. அதனால் 1875 இந்த லைன் எல்லாத்தையும் மறுபடியும் மீட்டர் கேஜாக மாற்றிட்டாங்க ப்ராட்கேஜ்லேருந்து. இப்போது நாம் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்முங்க. இந்த ஸ்டேஷன் கட்டும்போது இந்த பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது. டெர்மினல் ஸ்டேஷனால் இதோட முடிஞ்சிடுச்சு. ஆனால் 1911 நாகப்பட்டினத்துலேருந்து நாகூர் வரைக்கும் ஒரு புது லைன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்லாம் வந்திருக்குங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க கட்டடம் எல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது தாங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த நாகப்பட்டினம் ஸ்டேஷன் வந்து கடற்கரையிலேருந்து வெறும் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. பல புயலையும் சுனாமியெல்லாம் தாக்கு பிடிச்சி தான் இந்த பில்டிங் இன்னும் அப்படியே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள், ஸ்ட்ராங்காக. நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி டெர்மினலாக இருந்த இடம் இதுதாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், மீட்டர் கேஜ் லைன் இருந்த வரைக்கும் இங்கே லைன் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க. இப்போது இந்த இடத்துல எதுவும் ட்ராக் இல்லை, வெறும் வண்டி நிப்பாட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நாம் பார்த்துட்ருக்க லைன் வந்து நாகூர் காரைக்காலுக்கு போகிறது. அந்த தூரத்தில் தெரிகிற பாலம் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த சைடு ஃபுல்லாகவே கடல் தான். வெறும் 1/2 கிலோமீட்டர் தூரம் கூட கிடையாது. நாகூர்லேருந்து காரைக்காலுக்கு புது லைன் வந்து 2011 தான் தொடங்கியிருக்காங்க. வெறும் 11 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி எல்லா ட்ரெயினும் நாகூரில் நின்றுடும். நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி லைன் வந்து 2010 போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜங்ஷன்னு பேர் மாறிச்சு. அதுக்கு முன்னாடி ஜங்ஷன் கிடையாது இந்த ஸ்டேஷன் வந்து. ஆனால் இந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷனோ இல்லை சதர்ன் ரயில்வேயோட பழைய ஹெட் குவார்ட்டர்ஸுங்கிற அளவுக்கு மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லை. ரொம்ப மோசமாக தான் வச்சுருக்காங்க ஸ்டேஷனை. எந்த பேசிக் திங்ஸும் எதுவுமே இல்லை. தெற்கு ரயில்வேயோட பழைய தலைமையகங்கிறனால கொஞ்சம் சிறப்பு வசதி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த நாகப்பட்டினம் ஜங்ஷனுக்கு. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்டேஷனோட ஃபுல் வியூங்க. ஷெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை பெருசாக. 2018 கஜா புயல் அப்போ இந்த ஷெட்டு ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிட்டுங்க. அதுக்கப்புறம் புதுசாக போட்ட ஷெட்டு இதெல்லாம். இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோவா, மும்பை, எர்ணாகுளம்னு பல ட்ரெயின் வருது. ஆனால் ஒரு ஏசி வெயிட்டிங் ஹால் கூட இல்லைங்க இந்த ஸ்டேஷனில்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் வேளாங்கண்ணி மாதா சிலை மாதிரி ஒரு சிலை வச்சுருக்காங்க. வேளாங்கண்ணிக்கு போகிறவங்க நிறைய பேர் இந்த ஸ்டேஷனில் இறங்கி மாறுறதுனால இந்த சிலை வச்சுருக்காங்க. அதுபோக இந்த ஸ்டேஷனில் பயணிகள் வசதிக்காக ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது திருச்சி பொன்மலையில் உள்ள சதர்ன் ரயில்வேயோட ஒர்க் ஷாப் வந்து நாகப்பட்டினமில் தான் இருந்துச்சுங்க. 1929 வரைக்கும் சதர்ன் ரயில்வேயோட ஒரே ஒர்க் ஷாப் வந்து நாகப்பட்டினமில் தான் இருந்துச்சு. அதையும் திருச்சி பொன்மலைக்கு மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பழைய கட்டடம் எல்லாமே பழைய ஒர்க் ஷாப்போட இடிஞ்ச பகுதிகள் தான். அந்த காலத்தில் அடிக்கடி புயல் போன்ற இயற்கை சீற்றம் ஏற்பட்டதுனால அதையும் திருச்சி கொண்டு போயிட்டாங்க. தெற்கு ரயில்வே தலைமையகம், ஒர்க் ஷாப்பு இதெல்லாம் இருந்த மாதிரியே இல்லைங்க. இன்னும் இந்த இடத்துல சிறப்பு வசதி பல செஞ்சு தரலாம். இப்போது ஸ்டேஷனுக்கு புது பில்டிங் அப்ரூவ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. புதுசாக ஸ்டேஷன் கட்டுற வேலை எப்போ தொடங்குதுன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷனோட பேக் சைடு கூட்ஸ் நிற்கிற இடம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் போர்ட்லேருந்து அதிகமாக கறி ஏற்றிட்டு போகிற வண்டி எல்லாமே இந்த வழியாக தான் போகுது, நாகப்பட்டினம் வழியாக தான். அதில் திருச்சி டிவிஷனுக்கு அதிக வருமானமும் தருது. அதனால் நாகப்பட்டினம் ஸ்டேஷனை கொஞ்சம் டெவலப் பண்ணால் பரவாயில்ல. இன்னொரு விஷயம் என்னென்னா, மற்ற பெரிய ஊரில் உள்ள மாதிரி ஸ்டேஷனுக்கு என்ட்ரன்ஸில் பழைய இன்ஜின் ஏதாவது வைக்கலாம். ஏன்னா ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்த ஊர் இது. அதனால் பழைய விண்டேஜ் இன்ஜின் ஏதாவது இருந்தால் சதர்ன் ரயில்வே வைக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், என்னோடய ஐடியா இது. ஆனால் தெற்கு ரயில்வே தான் முடிவு பண்ணணும். பார்ப்போம் எதிர்காலத்தில் இந்த ஸ்டேஷன் எப்படி டெவலப் பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.